ஆ, என்னை பற்றி லைட்டாக நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில். இருந்தாலும் ஜஸ்ட் இன்னைக்கு கூட நிறைய பேர் புதுசாக வந்திருக்கலாம். அதனால் என்னை பற்றி லைட்டாக ஒரு அறிமுகம். என்னுடைய பேர் சதீஷ்குமார். நான் நாகர்கோவிலேருந்து உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். வெஸ்டிஜில் டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற பின் லெவலில் இருக்கிறேன். ஓகேவா? பட் என்ன, இந்த வெஸ்டிஜில் என்னுடைய நண்பர் மிஸ்டர் மணிகண்டதாஸ், என்னுடைய வெல் விஷர் அண்ட் மெண்டர் மிஸ்டர் டிபிஎஸ் பவுல்சார் மூலமாக இந்த வியாபாரத்தில் நான் வந்து முதலாக நான் வந்து காலெடுத்து வைக்கிறேன். ஆஹ் அதுக்கு முன்னாடி சங்கர் சிமெண்டுடைய வால் பெயிண்டிங் அண்ட் ஹவுஸ் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பட் என்னுடைய முதல் மாத வருமானம் 237 ரூபாயில என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. 1 இயர்ல 50,000 ரூபாய் என்னுடைய மாத வருமானமாக வந்தது. என்னுடைய ஃபர்ஸ்ட் கார் அச்சீவ்மெண்ட் இந்த வியாபாரத்தின் மூலமாக ஸ்விஃப்ட் டிசைர் கார் வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் கார் வாங்கினேன். ஒரு 2019 பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு 65 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வெஸ்டேஜ் மூலமாக ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவ் பண்ணி ஒரு வீடு வாங்கினேன். பட் அந்த வீட்டுக்கு வெஸ்டேஜ் இல்லம் அப்படின்னு பேர் போட்டு அந்த வீட்டில் நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? இது என்னுடைய ஒய்ஃப், அவங்களுடைய ஒரு பெரிய கனவா இருந்தது வெஸ்டேஜில் வீடு அப்படிங்கிறது. எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு தான். ஓகேவா? பட் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. இதுதான் என்னுடைய வீடு. ஓகேவா? பட் என்னுடைய ஹையஸ்ட் செக் அப்படிங்கிறது 2020 ஜூலைல என்னுடைய ஹையஸ்ட் செக் 8,56,067 ரூபா என்னுடைய ஹையஸ்ட் செக்கை நான் வாங்கியிருக்கிறேன் வெஸ்டேஜ் மூலமாக. நியர் அபவுட் ஒரு 4 கோடி ரூபா வெஸ்டேஜ் மூலமாக இது வரைக்கும் நான் சம்பாதிச்சிருக்கிறேன். ஓகேவா? என்னுடைய அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கார் ஃபங்க்ஷன் நடத்தினோம் வெஸ்டேஜ் நம்முடைய ஒட்டுமொத்த டீம் மூலமாக ஒரு 5,000 பேரை திரட்டி. பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார் வாங்கினாங்க. பட் என்னுடைய மூணாவது கார் மெர்சிடிஸ் பென்ஸ் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். பட் என்னுடைய டீமுடைய ஃபர்ஸ்ட் கார் அச்சீவர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார் 2 கார் வாங்கியிருக்கிறாங்க. ஹையஸ்ட்டாக நியர் அபவுட் ஒரு 8,4 லட்ச ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? பட் இது வரைக்கும் நான் ஒரு 18 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். பட் இன்னைக்குள்ள சப்ஜெக்டை பார்க்கலாம். ஏன்னா என்னை பற்றி லைட்டாக ஒரு அறிமுகம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். பட் இன்னைக்குடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அப்லைன் டவுன்லைன் அண்ட் கம்பெனி ரிலேஷன்ஷிப். இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம். இந்த வியாபாரத்தை யாரெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணணும், இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையணும், மிகப்பெரிய உச்சாணி கொம்பு தொடரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஏரியாவில் கவனம் அதிகமாக அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா. ஏன்னா இந்த வியாபாரம் பிவியால கட்டப்படுறது இல்லை. இந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரிலேஷன்ஷிப்ல தான் பில்ட் ஆகுது. ஏன்னா இது ஒரு லாங் டைமான ஒரு பிஸ்னஸ். நம்ம லாங் டைமா இந்த பிஸ்னஸ் லைஃப் டைமா நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ். அப்போ நமக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை கட்டி எழுப்புறதுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. ஓகேவா? பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க அப்ளைனா டவுன்லைனா சேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்க சேட் பண்ணலாம். நீங்க அப்ளைனா டவுன்லைனா? ஓகேவா? நீங்க ஷேர் பண்ணா நான் பார்க்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். சேட் பிளாக்ல இருக்கு சார், பண்ண முடியாது பிளாக்ல சார். இருக்கு. ஓகே ஓகே சாரி. ஓகே. இப்போ மோஸ்ட்லி இதுல என்ன தகவல் வரும் அப்படின்னு என்னால கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ளைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வியாபாரத்துல இணைஞ்சவங்க, புதுசா இணைஞ்சவங்க, மேபி ஒரு 1 or 2 monthsல இணைஞ்சவங்க டவுன்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த அப்ளைன் டவுன்லைன் என்ன அப்படின்னா நான் உங்களோட தெளிவா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்ளைன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா உங்களை இந்த வியாபாரத்துல இந்த நிறுவனத்தோட கனெக்ட் பண்ற ஒரு ஆளு தான் அப்ளைன். இப்ப இந்த நிறுவனத்துல நம்ம டைரக்டா போய் இந்த நிறுவனத்துல நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம போய் நான் வரேன் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய முக்கியமான ஒரு அமைப்பே என்னன்னா நம்ம யாராவது ஒரு லீடர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம இணைஞ்சாகணும். ஓகேவா? பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா வித அந்த வியாபாரத்துக்கு 4 பேர் இருக்கு. நேரடி வர்த்தகம், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், காப்பிகேட் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி 4 பேர் இருக்கு. ஓகேவா? அந்த 4 பேர்ல நம்ம பொதுவா நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆர் டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேரடி வர்த்தகம், நேரடியாக ஒரு தொழில் வாய்ப்பு நமக்கு கிடைக்குது.
பட் இந்த தொழில் வாய்ப்பு நம்ம ஏதோ ஒரு நண்பர் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு பகுதி. அப்ளைன் அப்படிங்கிற ரோல் என்ன அப்படின்னா, நம்மள அந்த நிறுவனத்தோட இணைக்கக்கூடிய நபர் தான் அப்ளைன். ஓகேவா? பட் நான் இந்த அப்ளைன் அப்படிங்கிற ரோலை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய சக்சஸுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர், என்னுடைய சக்சஸுக்கு வழிகாட்டக்கூடியவர், என்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபர் தான் அப்ளைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரோல். பட் நீங்க அப்ளைனா இருக்கலாம், டவுன்லைனா இருக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாருடைய தாட்லையும் இருக்கக்கூடியது நான் அப்ளைன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் மோஸ்ட் எல்லாரும் இருந்துட்டு இருப்போம். ஓகேவா? ஓகேவா? இப்ப பாருங்க, மை growth இஸ் மை அப்ளைன். ஓகேவா? முழுக்க முழுக்க இதை யார் ஒருத்தங்க நம்புறாங்களோ, யார் ஒருத்தங்க இதை முழுமையா மைண்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ல போக முடியும். ஏன்னா எல்லாரும் இங்க வர்றது ஒரே நோக்கம்தான். அந்த நோக்கம் மாறாம இருந்ததுன்னா இந்த வியாபாரத்துல சக்சஸ் அப்படிங்கிறது பிரம்மாண்டமா நமக்கு கிடைக்கும். நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டா கிளாரிட்டியா சொல்றதா இருந்தா, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்னா சம்பாதிக்க வந்திருக்கிறோம். பட் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள வரும்போது ப்ராடக்ட்டுக்காக வந்திருக்கலாம். ஓகேவா? பட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நமக்கு லைக் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து நம்ம உள்ள வந்திருக்கலாம். ஆனா நம்ம இந்த வியாபாரத்தை பற்றி நமக்கு தெளிவா ஒரு விஷயம் நமக்கு புலப்படும் போது, நம்ம உண்மையான ஒரு ஒரு பாதை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இந்த வியாபாரத்துல நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம். ஓகே, இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. உண்மையா கரெக்டா ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா. ஓகேவா? பட் இப்போ என்னுடைய சக்சஸ், என்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்னுடைய ஒரு 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 முக்கியமான ஒரு வார்த்தையை நான் ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இருக்கு. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன், என்னுடைய வெற்றிக்காகவே பிறந்த ஒரு நபர் அப்படின்னா என்னுடைய அப்ளைன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சார், நம்மளுடைய வெற்றிக்காக நம்ம தான் பிறந்திருக்கிறோம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம சொல்றதா இருந்தா, என்னுடைய வெற்றிக்காகவே பிறந்திருக்கக்கூடிய நபர் யாருன்னா என்னுடைய அப்ளைன். அப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகேவா? நெக்ஸ்ட், டவுன்லைன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மைண்ட் செட் பொதுவா காமனா, நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு 50% பேர் சொல்லலாம். ஓகே, 50% மக்கள் அவங்களுடைய மனநிலையில எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வார்த்தை டவுன்லைன் அப்படிங்கிற வார்த்தை இது மோஸ்ட்லி உள்ள போய் வேற விதமான ஒரு விஷயத்த உருவாக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டவுன்லைன் அப்படின்னா ஏதோ நம்ம கீழே இருக்கக்கூடிய நபர். இது ஒரு, நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாரையும் நான் சொல்லல, ஒரு ஒரு 50% உடைய மனநிலை அப்படி இருக்கு. நம்ம டவுன்லைன் அப்படின்னு நம்ம கீழே இருக்கக்கூடியவரு அப்படிங்கிற மாதிரி. பட் இங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பட் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வியாபாரம் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு வியாபாரம், மிக உன்னதமான, மிக அற்புதமான, மிக அழகான ஒரு அருமையான ஒரு வியாபாரம். பட் இங்க அப்லைன் டவுன்லைன் அப்படிங்கிறது ஒரு ரோல் இருக்கே தவிர, நம்ம கீழே சேர்ந்திருக்கிறதுனால, நம்ம கீழே ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவரு நம்முடைய ஏதோ நம்ம கீழே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு டவுன்லைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை நமக்குள்ள வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட், டவுன்லைன் நம்ம என்ன பேசணும்? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வியாபாரம். நிறைய பேருடைய கனவை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம். ஏன்னா இங்க வரும்போது ரொம்ப ஆர்டினரியான ஒரு பீப்புளா தான் எல்லாருமே வராங்க. ரொம்ப சாதாரண, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நானே கூட அப்படிதான். இந்த வியாபாரத்துக்குள்ள வரும்போது ரொம்ப சாதாரண ஒரு மனிதனா தான் இந்த வியாபாரத்துக்குள்ள நான் வந்தேன். ஆனா இந்த வியாபாரத்துக்குள்ள வரும்போது ஒவ்வொரு விஷயங்களா எனக்கு நமக்கு தெரிய 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 நம்ம என்ன பண்றோம், இந்த வியாபாரத்தை பற்றியான நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அப்போ நம்ம நிறைய பேருடைய கனவை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வியாபாரத்துல இருக்கிறோம். நம்முடைய கனவு மட்டும் இல்ல, நம்ம கீழே வரக்கூடிய அத்தனை நபருடைய கனவையுமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அதுக்கு ஒரு காரணகர்த்தாவா நாம இருக்கிறோம். அப்போ நம்ம யாரோட என்ன பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கீழே இருக்கக்கூடியவங்கள்ட்ட நாம என்ன பேசணும்னா பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே தான் பேசணும், உண்மையான விஷயங்களை மட்டும்தான் பேசணும். பட் இதுதான் நம்முடைய வியாபாரத்தை ரொம்ப வேகமாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, டவுன்லைன்ட்ட
டீம் மெம்பர்ஸ்ட பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அவங்கள்ட்ட என்ன பேசணுமோ அதை பேசாம பேச, அதாவது முக்கியமான விஷயங்களை பேசணும், கரெக்டான கம்யூனிகேஷன் பண்ணணும். ஆனா என்ன பண்றது இல்லை அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்களை பேசாம தேவையில்லாத விஷயங்கள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய சுய விஷயங்கள், நம்மளை பற்றியான பெருமைப்படக்கூடிய விஷயங்கள், இதை பற்றி தான் பேசுறது அதிகமா. நான் யார் தெரியுமா, என் அப்பா யார் தெரியுமா, இதை பேசுறதுக்காக நம்ம இங்க வரல, நம்முடைய பெருமையை பேசுறதுக்காக நம்ம இங்க வரல. பட் நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய நோக்கம், நாம சம்பாதிக்கணும், நம்ம டீம்ல வந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்களும் அவங்களுடைய கனவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ற ஒரு ஆளா நாம் இருக்கணும். பட் இதுதான் இங்க வந்திருக்கக்கூடிய நோக்கமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப அவங்கள்ட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுறதை தாண்டி நாம ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த டீமுடைய அந்த ஸ்ட்ரக்சர் காணாம போயிடும். ஏன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இது. ஓகேவா? நெக்ஸ்ட், அப் டவுன் அப்ரோச். பட் ரொம்ப முக்கியமான இந்த வியாபாரத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப் டவுன் அப்ரோச் அப்படின்னா என்ன? நீங்க அப்ல இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ஹைல இருக்கும்போது நீங்க யார்கிட்ட பேசணும் அப்படின்னா உங்க டவுன்ல பேசணும், உங்க டவுன்லைட்ட பேசணும். ஓகேவா? உங்களுடைய எனர்ஜி லெவல் டவுன்ல இருக்கு அப்படின்னா நீங்க யார்கிட்ட பேசணும்? அப்ல என்கிட்ட பேசணும். பட் இது மாறி பேசிடும். ஏன்னா நிறைய பேர் பயங்கர எனர்ஜியா இருக்கும்போது அப்ளைன்ட்ட பேசுவாங்க. ஓகேவா? நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அப்ளைனுக்கே மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. நான் அழகா நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், தயவு செய்து அப்ளைனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்காங்க. அவர் மோட்டிவேஷன்ல தான் இருக்கிறார், அவர் எனர்ஜியா தான் இருக்கிறார். ஓகேவா? அப்ளைனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் வேண்டாம். ஓகேவா? நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னவோ அதை நம்ம பேசலாம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய ரிஜெக்ஷன்ஸ், அழகா பாலி சார் சொல்லுவார், இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு ஏரியா, மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரான்ஸ் டைரக்டர் லெவல் அப்படின்னு சொல்லுவார் பாலி சார். பல இடங்கள் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். அப்ப பாருங்க என்ன காரணத்துக்காக அந்த விஷயத்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வியாபாரத்துல நிறைய ஸ்ட்ரகிளை சந்திச்சு வரக்கூடிய லெவல் தான் பிரான்ஸ் டைரக்டர். நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய நெகட்டிவ் பீப்புளை சந்திக்கிறாங்க. பேசிக்கா அவர் ஃபேமிலியில் வரக்கூடிய அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸையும் அவர் சந்திக்க வேண்டிய இடம் அந்த இடம். அப்போ அவர் அதிகமா பேச வேண்டியது யார்கிட்ட பேசணும் அப்படின்னா அப்ளைன்ட்ட தான் பேசணும். ஏன்னா வேற யார்கிட்ட பேசினாலும் அங்க உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மனைவிட்ட பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, நான் போனேன் அவரை பார்க்க முடியல, இவர் இப்படி சொல்லிட்டாரு, இது நடக்கல. இப்ப என்ன நடக்குவாங்க? முழுக்க முழுக்க நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. இந்த வியாபாரத்துல நிறைய பேர், நான் சொல்லுவேன் 90% பேர் இந்த வியாபாரத்துல தோத்து போறதுக்கு முக்கியமான ஒரு இடம், பேசிக் லெவல்ல யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசணும். அதிகமா நீங்க ஒரு பிரான்ஸ், ஒரு சில்வர், பேசிக் லெவல்ல வளர்ந்து 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 வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு இந்த வியாபாரத்துல. ஏன்னா டீம் பில்டிங்கே அங்கதான் நடக்குது. இந்த டீமை பில்டு பண்ணக்கூடிய, டீமை கரெக்டா எனர்ஜியா ரொம்ப பவர்ஃபுல்லா அமைக்கக்கூடிய ஒரு இடம் தான் பிரான்ஸ், சில்வர், கோல்டு, இந்த மாதிரி இடங்கள். பட் இந்த இடத்துல அதிகமா கம்யூனிகேஷன். நான் என்னோட அப்ளைன் மிஸ்டர் பவுல் சாரோட பேசும்போது பல நாட்கள் எனக்கு என்னுடைய மொபைல் போன் சார்ஜ் கட் ஆயிருக்கு. பல நாட்கள் அவருடைய மொபைல் போன் சார்ஜ் கட் ஆயிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நிறைய பேச வேண்டி இருக்கு. அவர் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி சொல்றாரு. நான் இதுவே என் மனைவிட்ட பேசியிருந்தேன்னா நான் இந்த வியாபாரத்துல இருந்துக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்குங்க, பேசாம விட்டுட்டு வீட்டுல உட்காருங்க, இதெல்லாம் நமக்கு வேணுமா, இதெல்லாம் நமக்கு தேவையா, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. என் வீட்டுல இல்ல, உங்க வீட்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ரிஜெக்ஷன்ஸ் அதிகமா நம்ம அப்ளைன்ட்ட எப்போ பேசணும் அப்படின்னா, நாம பேசிக் லெவல்ல இருக்கிறோம். பட் பேசிக்னு இல்லை, நான் இப்போ கூட அப்ளைன்ட்ட பேசுறேன். ஏன் பேசுறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீடர் அப்படின்னா அவருக்கு நெகட்டிவ் வராது. இப்போதான் சேர்ந்திருக்கிறார், அவருக்கு தான் நெகட்டிவான விஷயங்கள் வரும். அவரு நிறைய ரிஜெக்ஷன்ஸை சந்திக்க மாட்டார் லீடரு. பேசிக்ல தான் அப்படி அப்படி கிடையாது. எல்லாருக்குமே எல்லா லெவல்லுமே
நிறைய டவுட் வரும், நிறைய விதமான கிளாரிபிகேஷன் வரும். நீங்க எந்த லீடரை வேணா எடுத்துக்கோங்க, எந்த மாதிரியான லீடரை வேணா எடுத்துக்கோங்க, அவங்க அவங்க அப்ளைனோட கம்பல்சரி அவங்க பேசுவாங்க. அவங்க பேசினா மட்டுமே தான் அவருக்குன்னு ஒரு மெண்டர் இருப்பாரு, அவருக்குன்னு ஒரு கோச் இருப்பாரு, அவர்கிட்ட அவர் பேசிதான் ஆகணும். பேசும்போது தான் அங்க சில கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? அப் டவுன் அப்ரோச் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க எப்போ உங்களுடைய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா இருக்கோ உங்க டவுன்லைன்ட்ட பேசுங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க எனர்ஜி லெவல் டவுனா இருக்கு, தயவு செய்து அப்ளைன்ட்ட பேசுங்க. இங்க அப்ளைன் டவுன்லைன் வாக்கியா தகராறு இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்து நமக்கு ஒரு ஒரு காலமும் தீராது. ஓகே, இந்த நான் வந்திருக்கக்கூடிய நோக்கம் தான் முக்கியமே தவிர வேற எந்த விதமான விஷயமும் இங்க தேவையே கிடையாது. அவர் இப்படி தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொரு மாதிரி. மனிதர்கள் அப்படிதான் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் மனிதன். அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரோடையும் கம்யூனிகேஷன்ல அப்ளைன் டவுன்லைன் கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்தால் மட்டுமே இந்த வியாபாரம் வளரும். அப்ளைன் டவுன்லைன் கம்யூனிகேஷன் கரெக்டா இல்ல, இந்த வியாபாரம் வளரவே வளராது. என்ன சார் அப்படி சொல்றீங்க? நான் உண்மையை சொல்றேன். ஓகேவா? ரொம்ப நம்ம புரிய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் இந்த இடம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டவுன்லைன் நம்மள்ட்ட வரும்போது எப்படி வருவாங்க? நீங்க ஒரு அப்ளைனா கற்பனை பண்ணி, நீங்க ஒரு அப்ளைன் அப்படின்னு சொல்லும்போது உங்க டவுன்லைன் உங்கள்கிட்ட எப்படி வருவாங்க? மோஸ்ட்லி வருது 99.99% உங்களுக்கு கால் வருது, உங்களை சந்திக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசுறாங்க. அப்படின்னா என்ன காரணத்துக்காக பேசுறாங்க அப்படின்னா, சார் நடக்கல சார், சார் இப்படி சார், சார் நடக்க மாட்டேங்குது சார், நான் முயற்சி பண்றேன் சார். அவங்க வரும்போது முழுக்க முழுக்க இம்பாசிபிளா தான் வருவாங்க. அதை பாசிபிளா மாத்துற ஒரு வல்லமை, ஒரு திறமை ஒரு அப்ளைனுக்கு இருந்தா மட்டுமே தான் இந்த வியாபாரத்தை அவர் கட்டி எழுப்ப முடியும். பட் முழுக்க முழுக்க அவர் அப்படிதான் வருவார். இன்னும் நான் சொல்லணும்னா ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, உங்க டவுன்லைன் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு டீம் மெம்பரா இருந்தாலும் அவர் உங்களோட வரும்போது எப்படி வருவார் அப்படின்னா, அவரு இம்பாசிபிளா தான் வருவார். நீங்க பாசிபிளா மாத்துறீங்கிறத பொறுத்து தான் இந்த வியாபாரத்துல சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளை திரும்ப 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 தேடி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளைன் சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அப்ளைன் சப்போர்ட் அப்படிங்கிறது பொதுவா பைனரி கம்பெனிஸ், ஆர்டி கம்பெனிஸ், நிறைய நிறுவனங்கள் வந்து ரியலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த அப்ளைன் சப்போர்ட்னா என்னங்கிறது ரொம்ப அழகா தெரியும். ஆனா இந்த பைனரி கம்பெனிஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து வரக்கூடியவங்க தப்பா நினைச்சிடாதீங்க, இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ஆகணும், வேற வழியே இல்லை. சில வார்த்தைகளை சில இடங்கள் நம்ம சொல்லியே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா வரும்போது அவங்களுடைய மனநிலையில இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா ப்ராப்பரா பிசினஸ் படிக்காதவர்கள். அவங்களுடைய மனநிலை அப்ளைன் சப்போர்ட்னா என்ன? நான் சேட் பண்றதுக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா சேட்டிங் இல்லை. ஓகே, ஒன்றும் நோ ப்ராப்ளம். இப்ப பாருங்க, அப்ளைன் சப்போர்ட்னா என்ன? அப்ளைன் சப்போர்ட்னா என்ன? ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணலாம். அப்ளைன் சப்போர்ட்னா என்ன? அப்ளைன் சப்போர்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அப்ளைன் சப்போர்ட்னா எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்கு, அதை தீர்த்துட்டா ரியலி அதான் அப்ளைன் சப்போர்ட். சரி, எல்லாருக்கும் 5 லட்சம் இருக்காது, செலவு 50,000 இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம். ஓகேவா? இல்ல நிறைய பேர் இந்த வியாபாரத்துக்குள்ள வரும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு இதை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணுங்க சார், நான் இந்த வியாபாரத்தை ரொம்ப உயிரோட்டமா சார், உங்க டவுன்லைன்ல நான் தான் நம்பர் 1 டவுன்லைனா இருப்பேன் சார், எனக்கு இதை மட்டும் கிளியர் பண்ணி தந்துட்டீங்கன்னா நான் அந்த பிசினஸ்ல ரொம்ப வேகமா, இது எந்த ஒரு லீடர்ட்டையும் பேசாத, அப்படி நீங்க நெட்வொர்க் லீடரா வந்திருக்கவே முடியாது. எல்லார்ட்டையும் இந்த வார்த்தையை பேசியிருப்பாங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தாத, கேட்காத ஒரு அப்ளைன் இருக்கிற வாய்ப்பே இல்லை, ஒரு லீடர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த வியாபாரத்துல நான் ரொம்ப பெருசா பண்ணிடுவேன் சார், இதுதான் சார் எனக்கு பிரச்சனையே. இல்லைன்னா பாருங்க, இந்த பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா நான் இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய லெவல்ல நான் வந்துடுவேன். யோசிங்க, இந்த வியாபாரத்துல இல்லை, இந்த உலகத்துல எத்தனை பேருடைய பிரச்சனையை நம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும்? எந்த ஒரு நபருடைய பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஓகேவா? பட் நாம என்ன, அவங்க என்ன செய்யலாம், என்ன செஞ்சா அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும்னு நம்ம ஐடியா கொடுக்கலாம்.
அதை சொல்லி கொடுக்கலாம். அதுக்கான தீர்வு நம்ம சொல்லலாம். அழகா என்னுடைய அப்ளைன்னு சொல்லுவார், அவங்களுக்காக போராடலாம், அவங்களோட போராட முடியாது. ஓகே, அவங்களுக்கு அவங்களுடைய சக்சஸுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சில விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்காக போராடலாம். ஆனா அவங்களோட போராட முடியாது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? பட் எந்த காரணத்தை கொண்டு அப்ளைன் சப்போர்ட்னா என்ன? எனக்கு ஃபீல்டு எனக்கு ஒரு ஷெட்யூல் தந்திருக்கிறாரா, மந்த்லி எனக்கு வந்து வீக்லி ஒரு ஷெட்யூல் தந்திருக்கிறாரா, எனக்கு இந்தந்த விஷயங்கள் எனக்கு என்னுடைய வியாபார வளர்ச்சிக்காக, நல்லா புரிஞ்சுக்கணும், வார்த்தையை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய வியாபார வளர்ச்சிக்கு எனக்கு சப்போர்ட் பண்றாரா? அது சப்போர்ட் பண்ணணும்னா நீங்க அதுக்கு மேல யாரையாவது ஒருத்தவங்களை பிடிச்சுக்கோங்க. அப்படி இருக்கலாம், சப்போர்ட் பண்ண நபரும் இருக்கலாம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அப்ளைன் சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன? எனக்கு ஷெட்யூல் இருக்கணும். என் அப்ளைன் எனக்கு ஷெட்யூல் தரணும், எனக்கு ப்ராப்பரா இந்த விஷயங்கள் எனக்கு சொல்லி தரணும், எனக்கு கத்து தரணும். பட் அதுதான் அப்ளைன் சப்போர்ட் அப்படிங்கிறது. பட் அந்த அந்த இடங்கள்ல நமக்கு அந்த மாதிரி அப்ளைன் சப்போர்ட் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம அதுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்ம காண்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? பட் அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்ளைன் அப்ளைனுடைய இந்த ஹாட்லைன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. பட் உங்க அப்ளைன்ஸ் ஒரு மேல இருக்கக்கூடிய அப்ளைன் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நம்பர்ஸை நீங்க கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து மேபி உங்க அப்ளைன் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு மேல நீங்க இந்த வியாபாரத்தை வளர்த்துக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக, உங்களுடைய ஆஹ், வெற்றிக்காக நீங்க அவங்கள பயன்படுத்திக்கலாம், அவங்களுடைய சப்போர்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ளைன் சப்போர்ட்னா தெளிவா புரிஞ்சுக்கணும், என்னுடைய வளர்ச்சிக்காக அவர் சப்போர்ட் பண்றாரு, பட் அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்குதா, அது எங்க கிடைக்குமோ அதை நம்ம வாங்கிக்கணும். ஓகே, அதான் ப்ராப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட், அப்ளைன் நாட் ஏ கொரியர் பாய். ஏன்னா இது பேசிக்கல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வியாபாரத்தை எடுத்து தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிக்கும் போது பேசிக் லெவல்ல என் அப்ளைன் வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கி தரணும், எனக்கு அப்ளைன் சப்போர்ட்டிங்ல இதெல்லாம் வருது. ஓகேவா? ஏன் சார் இதெல்லாம் சொல்றீங்க? சொல்ல வேண்டி இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப சீப்பான ஒரு விஷயமா இருக்கே. இந்த வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நாகர்கோவில்ல ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இல்லை, என் அப்ளைனுடைய ஊர்ல ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு. அவர் வரும்போது ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் கூட நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா அப்ளைன் சப்போர்ட்ங்கிறது என்ன, அப்ளைனுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணும், அப்ளைனுடைய ரோல் என்ன, அப்ளைனுக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாதான் அது கரெக்ட். அதை கொடுக்காம நான் நான் வந்து அப்ளைன் நான் ப்ராடக்ட் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னா அது கரெக்ட் அல்ல. திரும்பவும் சொல்றேன், ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கறது தவறும் இல்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக யாருக்கா ப்ராடக்ட் வாங்கி கொடுக்குறது, சார் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி கிடையாது. நீங்க யாருக்கு வேணாலும் ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கலாம், பட் அது ரோல் இருக்கு. ஆனா நான் ஒரு டவுன்லைனா நான் யோசிக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு டவுன்லைனா இருக்கும்போது பட் நான் அதை யோசிக்கிறேன். ஏன் அப்ளைனை நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் நான் ஒரு ஒரு இது வச்சிருக்கிறேன். நான் அந்த லெவல்ல தான் பார்க்குறேன். அந்த லெவல்ல பார்த்தா அது சூப்பர்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட், டவுன்லைன் நாட் ஏ பிவி மிஷின். ஏன்னா ரெண்டே பார்க்கணும். அப்ளைன்னா அது அப்படியே நம்ம கீழே இருக்கக்கூடியவங்க அப்படின்னா இது இப்படி தான் அவங்கள வச்சு நம்ம பிவி கொண்டு வரோம். இந்த மனநிலையும் மிகப்பெரிய தவறு. அதுக்காக டம் பண்றது, நம்முடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக சில விஷயங்களை தப்பா பண்றது. பட் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய நெட்வொர்க்கு ஸ்பாயில் ஆயிரும். பட் ஹையர் வால்யூம் எடுக்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு நாம தவறான சில விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்குற பார்வை, நம்ம டீம்ல நம்ம பார்க்குற பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு. அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, என்னைய மாதிரி அவங்களும் வெற்றி அடையணும், மிகப்பெரிய சக்சஸை எட்டி பிடிக்கணும்னு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் உதவி பண்ணணுமே தவிர நான் பிவி எடுக்கிறேன் இங்க மைண்ட் செட்டோட நாம அவங்களோட பழகணும் அப்படின்னா இந்த லைன் இது 10,000 பிவி, இந்த லைன் 1,00,000 பிவி, இந்த இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நம்ம பழகணும் அப்படின்னா அவங்களோட நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஹியூமன் பீயிங் உருவாகாது. அவங்களோட நல்ல ஒரு நட்புறவு உருவாகாது. அவங்களோட நல்ல ஒரு நட்புறவு உருவாகணும் அப்படின்னா அவங்கள ஒரு நல்ல மனிதராக நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா
நாம ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு லாங் டைம் பண்றோம். லாங் டைம் பண்ணக்கூடிய பிசினஸ் அது எந்த ரீதியில இருந்தா நல்லா இருக்குமோ அந்த ரீதியில பண்ணா மட்டுமே தான் அந்த வியாபாரத்தை லாங் டைம் நம்ம எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்லைன் டவுன்லைன் ரெஸ்பெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அப்ளைனை பற்றியும் சொன்னேன், பட் நிறைய இருக்கு. அப்ளைனை பற்றி டவுன்லைனை பற்றியும் சொன்னேன், அதுல நிறைய இருக்கு. நமக்கு நமக்கு தெரியும் நம்மள்ட்ட எல்லாமே. நம்ம எப்படி பார்க்கணும்னா, நான் ஒருத்தங்கள்ட்ட எப்படி பழகுறேன், என்கிட்ட ஒருத்தங்க எப்படி பழகுறாங்க, அதை பொறுத்து தான் இந்த வியாபாரமே பில்ட் ஆகுது. பட் டியர் டீம், ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா சார் அகைன் ஜாயின் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க team. சரி, நீங்க ரொம்ப அழகா நமக்காக ஒரு ட்ரைனிங் செக்ஷன் கொடுத்துருந்தாரு சதீஷ் சார். ஸோ நிறைய ரெக்வஸ்ட்க்கு அப்புறம் சாரோட செக்ஷன் நம்ம இன்னைக்கு வாங்கியிருந்தோம். ஸோ இந்த செக்ஷன் இன்னைக்கு தமிழ்நாடுடைய சேல்ஸை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு மிக முக்கியமான செக்ஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெஸ்டீஜோடைய மிகப்பெரிய சக்சஸும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுமே ஸோ இந்த பார்ட். ஸோ நம்மளுடைய அப்லைன் டவுன்லைன் ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த அப்லைன் டவுன்லைன் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதை தாண்டி அப்லைன் டவுன்லைனுக்கான எஜுகேஷன் சிஸ்டம், இது ரெண்டு பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு பார்ட் 1 செக்ஷன் ஆகும். அண்ட் ஃபர்தரா இந்த செக்ஷனை நம்ம அடுத்தடுத்த லெவல் கொண்டு போறதுக்கும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு ட்ரைனிங் செக்ஷன் என்ன உங்களுக்கான நாலேஜ் தரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸை எந்த ஒரு ஆங்கிள் நீங்க பார்க்கணும், இந்த பிஸ்னஸை எந்த ஒரு ப்ராஸ்பெக்ட்ல நீங்க ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களை நீங்க ப்ராப்பரா நீங்க கொண்டு போறதன் மூலியமா இந்த பிஸ்னஸ்ல நல்ல ஒரு பொசிஷனுக்கு உங்களால போக முடியும் அப்படிங்கிறத நீங்க கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள், ஸோ இன்னைக்கு வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய நியூ அண்ட் யங் ஜென்ரேஷனை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த நியூ அண்ட் யங் ஜென்ரேஷனை நம்ம எந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலின் படி கொண்டு போகணும், அவங்களோட கைட்லைன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், ஒரு அப்லைன் டவுன்லைன் இந்த பிஸ்னஸ்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிஸ்னஸ், இந்த வெஸ்டீஜோட டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ டீம் ஒர்க். இங்க தனிநபருடைய முயற்சினாலேயோ ஒரு தனிநபர்னாலேயோ வெற்றியை கொண்டாட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னா அது ஒரு அணியா தான் கொண்டாட முடியும். அப்போ ஒரு அணியா நம்ம அந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சில பிராக்டிக்கல் நாலேஜ் தேவைப்படுது. இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரு டவுன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டிவ்னஸை நம்ம தரணும், நம்ம அப்சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டிவ்னஸை நம்ம தரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான செக்ஷனா இனி நம்ம இந்த டீச்சிங் டியூஸ்டே மூலியமா அப்லைன் டவுன்லைன் ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம பிராக்டிக்கலா ரியலிஸ்டிக்கா நம்ம ஃபீல்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இந்த ப்ராக்டிக்கல் ரியலிஸ்டிக் செக்ஷன்ல நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியுதான்னு கேட்டா நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. அப்ப நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் தேவை. அந்த ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இதுல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்ப இந்த ப்ராப்பர் கைட்லைன்ஸை நம்ம ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா அது நம்மளுடைய பிசினஸ ஒரு அடுத்த அப்ரோச்சுக்கு கொண்டு போகும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய டீமோடைய டெவலப்மெண்ட் எங்க பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா இந்த அப்லைன் டவுன்லோடோட ரிலேஷன்ஷிப்ல தான். அப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு நம்மளுடைய சதீஷ்குமார் சார் மூலியமா நம்ம நிறைய நாலேஜை எடுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த நாலேஜை நம்ம ப்ராப்பரா கொண்டு போய் நம்மளோட டீம்கிட்ட அப்ளை பண்ணணும். இங்க நம்ம தரக்கூடிய எஜுகேஷனை நீங்க ப்ராப்பரா டீம்ல கொண்டு போய் எப்படி அப்ளை பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டெவலப்மெண்ட் இங்க அதிகமா இருக்கும். இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரியா இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி நீங்க மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுது? அவங்களோட அப்கிரேட் லெவல்ஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பிராண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய சப்போர்ட்டிவ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சப்போர்ட்டிவ்னஸை நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ்ல கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸ்க்குள்ள நம்மளால போக முடியும். ஸ்டில் சதீஷ்குமார் சார் நம்ம கூட கனெக்ட் ஆகிட்டாரு. ஸோ அந்த செக்ஷனை நம்ம மண்மையும் கண்டினியூ பண்றோம். ஓகே சார், தெளிவாக தெரியுதா இப்போ? எல்லாம் கிளியர் ஆகுது சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே, சாரி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி. ஓகேவா, நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கில் நம்ம நின்னோம். அதாவது இந்த வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம சொல்லக்கூடியது அப்லைன் டவுன்லைன் ரெஸ்பெக்ட். ஓகேவா, இங்கே நான் என்னுடைய டீமில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்லைன் ஆர் டவுன்லைன், பட் அவங்களோட நான் கரெக்டான ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு இருந்தால் மட்டுமே தான் இந்த வியாபாரத்தை நான் எடுத்துகிட்டு போக முடியும். நான் ஒரு அழகான ஒரு உறவு முறையை நான் அவங்களோட நான் ஷேர் பண்ணேன். அதாவது கணவன் மனைவி உறவு. இப்போ பாருங்க, இந்த வியாபாரத்தில் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டுங்களேன். ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே தான் அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டைமாக இது பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பாருங்க, நம்ம திரும்ப 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 தப்பு பண்ணிட்டே இருந்தோம்னா திரும்ப திரும்ப திருமணம் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு 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 எக்ஸாம்பிள். பட் லாங் டைமா நம்ம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அங்க விட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம சில சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வியாபாரத்துல நாம மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைய வேண்டியிருக்கு, மிகப்பெரிய விஷயங்களை நம்ம போய் சென்றடைய வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம சில இடங்கள்ல நாம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, சில இடங்கள்ல நம்ம இறங்கி போக வேண்டியிருக்கு. அப்போதான் அந்த வியாபாரத்தை லாங் டைமா நம்ம கொண்டு போக முடியும். பட் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான், ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர் இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு உரிமை இருக்கு. அவரை என்கிட்ட கேட்கலாம், நான் அவர்கிட்ட கேட்கலாம். பட் இந்த விதமான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு இருக்கோ அவங்க தான் இந்த வியாபாரத்துல, நீங்க பாருங்க, ஒருத்தங்க ஒரு விஎம்சிஎம் மெம்பரா மாறி இருக்கிறாங்க, ஒருத்தங்க நல்ல ஒரு லீடரா மாறி இருக்காங்கன்னா, பட் இந்த இடத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க விட்டு கொடுத்து போறதுனால தான் அவங்க மேல போக முடியுது. ஒருத்தர் மேல போறாரு, பிரான்ஸ்ல சில்வர் போறாரு, சில்வர்ல இருந்து கோல்டு ஸ்டார், அப்படியே மேல 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 போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னாலே அர்த்தம் அங்க அவரு விட்டு கொடுக்கறாரு, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு, அட்ஜஸ்ட் பண்றாரு. இந்த வியாபாரத்தை பற்றி தெளிவா புரிஞ்சதுனால மட்டுமே தான் அவர் மேல போறாரு. ஓகேவா, அதனால பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இடம் தான் இந்த விஷயம். மேல போகணும்னா இது வேணும். ஓகேவா, நெக்ஸ்ட், இந்த வியாபாரத்துல பலவிதமான மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பல விதமான மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த வியாபாரத்துல வந்தவுடனே ஒருத்தங்களை நம்ம பார்க்குறோம், அவங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சொல்றது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கு, அவங்க நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. பட் அவங்க ட்ரெஸ் கோட், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய விஷயங்கள் நல்லா இருக்கு, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க.
பட் அது ரோல் மாடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த வியாபாரத்துல ரோல் மாடல், மென்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இதுல நம்ம கரெக்டா நம்ம சூஸ் பண்ணி நமக்கு யார் இந்த வியாபாரத்துல மென்டர், என்னுடைய சக்சஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வியாபாரத்துல என்ன மென்டரா அவர் சூஸ் பண்ணல அப்படிங்கறதுனால எனக்கு கோபம் வந்துடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த வியாபாரம் பலவித மனிதர்களாக கட்டி கட்டி எழுப்பப்படுது. ஓகேவா? அப்ப நான் சொல்லுவேன், இந்த வியாபாரத்துல ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை அடிக்கணும் அப்படின்னா அந்த கல்லு 10 அடியில அந்த கல்லு உடையலாம். ஓகே, அப்ப அதுக்கு முன்னாடி 9 பேர் அந்த கல்லை அடிச்சிருக்கிறாங்க. 10வது நபர் அடிக்கும் போது அந்த கல் உடையுது. இப்போ இந்த கல் எப்போ உடைஞ்சது? நம்ம எல்லாரும் சொல்றது 10வது அடியில தான் உடைஞ்சது. ஆனா நான் சொல்லுவேன், 9 பேர் அடிச்சதுனாலதான் 10வது நபர் அடிச்ச உடனே உடைஞ்சது. அப்ப அந்த 9 பேருடைய அந்த உழைப்பு, அந்த விஷயம் அங்க இருந்ததுனாலதான் அங்க சக்சஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் நம்ம எதிர்பார்க்கும் போது அது கிடைக்குது. எதிர்பார்க்காம இருக்கும்போது கூட கிடைக்கலாம். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரோல் மாடல் யாரு, நமக்கு மென்டர் யாரு. மென்டர் அப்படிங்கிறது நம்முடைய எல்லா விதமான விஷயங்களையும் அவரு ரொம்ப கவனமா இருந்து, இப்ப நாம கூட நிறைய பேருக்கு மென்டரா இருக்கலாம், நம்ம நிறைய பேர் மென்டரா சூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்ம சூஸ் பண்ணும்போதும் நான் அப்ளைன்ட்ட போய் உட்கார்றேன் அப்படின்னா நான் ஒரு மைண்ட் செட்டோட தான் போய் உட்காருவேன். இல்லை ஒரு விஷயம் நான் கேட்கணும்னா நான் ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் கேட்பேன். நான் போகும்போதே முடிவு பண்ணாம அவர் சொல்லதை கேட்டே ஆகணும். இல்லாம நீ சும்மா சும்மா போறனால எந்த யூஸுமே கிடையாது. அவர் சொல்றாரு அப்படின்னா அதை அழகா நான் சொல்லுவேன், சரண்டர் யுவர் அப்ளைன். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். நீங்க எப்போ உங்க அப்ளைனோட நீங்க சரண்டர் ஆகுறீங்களோ, உங்க மென்டரோட நீங்க சரண்டர் ஆகுறீங்களோ, அங்கதான் சக்சஸே ஸ்டார்ட் ஆகும். சக்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நீங்க சரண்டரிங் ஆட்டிடியூட் உருவாகும் போது தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ரெண்டு டைப்பான மக்கள் ரோல் மாடல் இருக்காங்க, மென்டர் இருக்கிறாங்க. பட் நம்ம யாரை சூஸ் பண்ணணும், யாரை மென்டரா சூஸ் பண்ணணுங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஓகேவா? அதனால என்ன மென்டரா சூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நான் அவருக்கு சொல்லி கொடுக்காம அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த வியாபாரம் பலவித மனிதர்களை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு அந்த புரிதல், அந்த விதமான உணர்வு நிலை இதுன்னு உருவாகும். அப்போ எல்லாரும் என்னையே மென்டரா யூஸ் பண்ணணும், ஏன்னா இதனால நிறைய பிரச்சனைகளே உருவாகுது. ஓகே, என்ன மென்டரா சூஸ் பண்ணல, அவரை தான் நீ மென்டரா சூஸ் பண்ணியிருக்கிற. பட் இங்க அந்த விதமான எண்ணமே இருக்கக்கூடாது. ஏன்னா யாரை வேணாலும் மென்டரா சூஸ் பண்ணலாம், யாரை வேணாலும் அவங்க ரோல் மாடலா எடுத்துக்கலாம் இந்த வியாபாரத்துல. பட் இது ஒரு பகுதி, இது இருந்தாதான் இந்த வியாபாரம் வளரும். பட் எனக்கு எனக்கு நான் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கிறேன், என் வியாபாரம் வளரணும், அவ்வளவுதான். என் வியாபாரம் வளர்றதுக்கு என் அப்ளைன்ஸ் யாரை வேணாலும் அவங்க மென்டரா சூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் சூஸ் பண்ணணுங்கிற அவசியம் அது அப்படி நடக்கவே நடக்காது இந்த உலகத்துல. ஏன்னா ரஜினிகாந்தையும் பிடிக்கும், கமலஹாசனையும் பிடிக்கும். ஓகேவா? ஒரு சிலவங்களுக்கு தலையை பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு தளபதியை பிடிக்கும். ஓகேவா? அத மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏன்னா இந்த இந்த இடத்த நான் சொல்லி ஆக வேண்டி இருக்கு. ஏன்னா இது இது லீடர்ஷிப்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கிளாரிபிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நேம் லிஸ்ட் எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம், தயவு செய்து ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, அவருக்கு வயசாயிட்டு, அவங்க லேடி, அவங்க படிக்கல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம நீங்க ஃப்ளோல எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு லீடர் ஒருத்தங்க உள்ள வராங்க, ஒரு பேசிக் லெவல்ல ஒருத்தங்க வராங்க, ஒரு லீடர் எப்படி பார்க்கணும், நாம ஒரு லீடரா இருக்கிறோம்னு நமக்குள்ள இருக்கக்கூடியவங்களை அவரால் பண்ண முடியாது, அவரால் அடுத்த லெவலுக்கு போக முடியாதுன்னோ, இல்லை அப்படின்னா அவர் படிக்கலனோ, அவங்க ஒரு லேடினோ, இல்லை அவங்க அவங்களுக்கு வசதி இல்லைனோ, எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் நம்ம அவங்களுக்கு மேல வைக்க கூடாது. இங்க எல்லாரும் இங்க வந்திருக்கக்கூடியவங்க ஜெயிக்கணும்னு வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கும்போது தான் அங்க சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும், அவங்க ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா அதை மாதிரிலாம் நம்ம ஒரு சில விதமான மைண்ட் செட் நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த வியாபாரத்துல நம்ம மேல 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 போறது ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடியவங்க
நீங்க அவரால் இதுதான் பண்ண முடியும், அவரால் இது பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டே வேண்டாம். எல்லாராலையும் எப்பவாவது அவங்களால சில விஷயங்களை சாதிக்க முடியும். டைம், ஏன்னா எல்லாருக்கும் நீங்க 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 30 பேர் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறாங்கன்னா, அந்த 30 பேருடைய ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க எல்லாரும் வெவ்வேறு விதமான சூழல்ல இருந்து வராங்க, வெவ்வேறு விதமான மனிதர்களா இருக்கிறாங்க, வெவ்வேறு விதமான விஷயங்களை கத்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, வெவ்வேறு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம டீம்ல இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்முடைய மைண்ட் செட்னா, நான் ஒரு நான் ஒரு மீட்டிங் கொடுத்தேன், நான் ஒரு விஷயம் கொடுத்தேன், அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், அவருக்கு புரியவே இல்லை. அது அப்படிதான் இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நாம வெற்றியாளர். ஓகேவா? பட் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நம்ம ஒரு அப்ளைனா இருக்கும்போது ஒரு பேர்னிங் டிசையரோட, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியாளருடைய சிந்தனையோட, நான் ஜெயிச்சே ஆகணும் ஒரு உணர்வு நிலையில தான் நான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய டீமுடைய எனர்ஜி நீங்க தான். உங்களுடைய டீமுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியுமே நீங்க தான். உங்களுடைய எனர்ஜி ட்ராப் ஆகுதுன்னா உங்க பிசினஸ் ட்ராப் ஆகும். உங்களுடைய எனர்ஜி எப்போ மேல போகுதோ உங்களுடைய பிசினஸ் மேல போகும். உங்களுடைய எனர்ஜி லெவல் தான் உங்க பிசினஸ் லெவல். ஏன்னா இந்த வியாபாரத்துல வெற்றி அடைந்த தலைவர்களை நீங்க பாருங்க. வெற்றி அடைந்த தலைவர்களை நம்ம பார்க்கும்போது, வெற்றி அடைந்த தலைவர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க எனர்ஜியா தான் இருக்கிறாங்க. அவங்க எனர்ஜி ட்ராப் ஆகுறதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, எனர்ஜி என்கிட்ட ட்ராப் ஆனா என்னுடைய வியாபாரம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த வியாபாரமும் இங்க ட்ராப் ஆகுது. அந்த பேர்னிங் டிசைர், அந்த வெற்றி அடைகிறதுக்கான அந்த 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 தகிக்கும் ஆசை என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் தனி மனிதன் அல்ல, என்னுடைய அணியுடைய தலைவர், என்னுடைய ஒட்டுமொத்த அணியுடைய தலைவர் அப்படிங்கிற சிந்தனை என்கிட்ட இருக்கும்போது தான் இந்த வியாபாரத்தை. ஏன்னா என்கிட்ட பலவிதமான சூழல்ல பிறந்த மக்கள், பலவிதமான சூழல்ல வளர்ந்த மக்கள் என்னோட பழகுறாங்க. அப்போ என்னுடைய எனர்ஜி லெவல் தான் என்னுடைய பிசினஸ் அப்படிங்கிறத புரிஞ்சா மட்டுமே தான் இந்த வியாபாரத்துல சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருடைய பிசினஸ் லெவல் அடுத்த லெவலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ரீசனே என்னன்னா, அவங்களோட எனர்ஜி லெவல் டவுன் ஆகிட்டே இருக்கு. அவங்க எனர்ஜி லெவலை மேலே கொண்டு வர்றதுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அது அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவ்வளோ மீட்டிங், அவ்வளோ ட்ரைனிங்ஸ், அவ்வளோ விஷயம், அவ்வளோ ஃபாலோ பண்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி லெவல் மேலே போகும். ஓகேவா? யாரை ஃபாலோ பண்ணணுமோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. என்ன படிக்கணுமோ அதை படிங்க. என்ன விஷயங்களை நீங்க செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க எனர்ஜி லெவல்ல பார்த்துக்கோங்க. எனர்ஜி லெவல் தான் ரொம்ப முக்கியம். எனர்ஜி லெவலை விட்டுறாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம், ஒரு அப்ளைன் அப்படிங்கிற ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர் 4 சைடும் கிளாஸ் போட்ட ஒரு இடத்துல எப்படி அவர் இருப்பாரோ அதே மனநிலை தான் எப்பவுமே இருக்கணும். நான் இன்னும் தெளிவா சொல்லுவேன். உங்களை சுத்தி எல்லா சைட்லயுமே கேமரா இருக்கு, நீங்க எப்படி இருப்பீங்க? இன்னும் நான் வேற மாதிரி சொல்லுவேன். உங்களுக்கு 2 கண்ணு, உங்களை பார்க்குறவங்களுக்கு 1000 கண்ணு. ஏன்னா நம்ம ஒரு லீடர், நம்ம ஒரு பிராண்ட். சார் நான் பிரான்ஸ் தானே சார் ஆயிருக்கிறேன். சார் நான் இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பாருங்க, டக்குன்னு நீங்கள் இந்த வியாபாரத்தை உயிரோட்டமாக பண்ணீங்கன்னு உங்களுக்கு 10 பேர் சேர்ந்துருவாங்க. நீங்கள் இந்த வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணாலும் 100 பேர் உங்க கீழே வந்துருவாங்க. ஏன்னா வெஸ்டேஜில் இருக்கீங்க. ஏன்னா இங்கே பக்கா சிஸ்டம் இருக்கு, சூப்பரான லீடர் இருக்கிறாங்க, அற்புதமான அணி இருக்கு, அதுக்கான சூப்பரான ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் இருக்கீங்க. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப சூப்பரான விஷயங்கள் இருக்கு. அப்போ பாருங்க, ஃபாஸ்ட்டாக உங்களுடைய வியாபாரம் வளரும். அப்போ நாம எப்படி இருக்கிறோங்கிறத பொறுக்கிறது தான் அந்த வியாபாரம். திரும்பவும் சொல்றேன், நீங்க அப்ளைனா இருக்கலாம், நீங்க டவுன்லைனா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருக்கலாம். உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம ஒரு 4 சைடும் கிளாஸ் போட்ட ஒரு ரூம்ல இருந்தா எப்படி இருப்போம் அப்படிங்கிறத மனநிலை இருந்து. ஏன்னா மக்கள் உங்களை கவனிக்கிறார்கள், மக்கள் உங்களை பார்க்கிறார்கள், மக்களை இன்னும் சொல்லணும், மக்கள் உங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். ஓகேவா? ஏன்னா இந்த வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு நாம தான் முழுக்க முழுக்க காரணம். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளையன்ஸு, நம்முடைய கம்பெனி, நம்முடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே.
ஓகேவா? பட் வெரி இம்பார்ட்டன்ட், நாம எப்படி இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் இந்த வியாபாரம் வளருதே தவிர வேற எதுவுமே காரணம் அல்ல. ஓகேவா? ஈஸி கம்யூனிகேஷன். என் அப்ளைனை நான் ஈஸியா பிடிக்கணும். ஓகேவா? உங்க அப்ளைனை நீங்க ஈஸியா பிடிக்கக்கூடிய மாதிரி உங்க அப்ளைன் இருக்கணும். நீங்க அப்ளைனா இருந்தா ஈஸியா பிடிக்கிற மாதிரி இருந்துக்கணும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்ளைனை பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஓகேவா? அப்ளைனை பிடிச்சிட்டா பெரிய சாதனை. ஓகேவா? பட் ஈஸி கம்யூனிகேஷன்ல இருங்க. இப்போ நினைச்சா என் அப்ளைனை கூப்பிட முடியும். இப்போ நினைச்சா அப்ளைனை ஃபோன் அடிச்சா எடுப்பார். அந்த மாதிரியான ஈஸி கம்யூனிகேஷன்ல இருக்கும்போது தான் தகவல் பரிமாற்றம் கரெக்டா நடக்கும். பட் தகவல் பரிமாற்றங்கள் கரெக்டா நடந்தாதான் இந்த வியாபாரம் வளரும். ஏன்னா நம்ம இருக்கிறது கம்யூனிகேஷன் வேர்ல்ட்ல இருக்கிறோம். இப்ப பாருங்க, 1000 பேர் நம்ம இதுல கனெக்ட் ஆயிருக்கிறோம். பட் இது இல்லாம எவ்வளவு பேர் எவ்வளவோ இடங்கள்ல இருந்து அவங்க ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த ஈஸி கம்யூனிகேஷன் வேர்ல்டு நம்ம இருக்கிறோம். ஆனா இதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது லெஜர்ல எழுதுவாங்களாம், இவர் கீழே இவர் சேர்ந்திருக்கிறாரு, இவர் கீழே இவர் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்துதான். பட் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இப்போ 10 பேர் சேரலாம், இப்போ 100 பேர் சேரலாம். இன்னைக்கு நெட்வொர்க்கை பார்த்துட்டு நாளை பார்க்கும்போது 50 பேர் சேர்ந்திருக்கிறாங்க, 100 பேர் சேர்ந்திருக்கிறாங்க நம்ம நெட்வொர்க்ல. அப்போ இந்த ஈஸி கம்யூனிகேஷன் நடந்தாதான் கம்யூனிகேஷன், நம்ம பேசுறது என்ன பேசுறாங்க, என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும். பட் அந்த ஈஸியான ஒரு விஷயம் நடந்தா மட்டுமே தான் இந்த வியாபாரத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு நிலையை நாம அடைய முடியும். பட் இந்த மிகப்பெரிய நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா ஈஸியா பிடிக்கிற மாதிரி நாம இருக்கணும். அப்ளைனா இருந்தா ஆஹ், அப்படிதான் இருக்கணும். ஈஸியா நம்ம கம்யூனிகேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரென்த். நம்முடைய அப்ளைன்ஸ் நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய உன்னதமான வளர்ச்சிக்கு காரணம் நம்முடைய அப்ளைன்ஸ். ஓகேவா? பட் பாருங்க, உங்க அப்ளைன்ஸ் மேல 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 யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். பட் ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளைன்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 90% இல்லை, 95% பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளைன் இருக்கு. 100% இருப்பாங்க, ராஜன் சாரை தவிர. ஓகே, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளைன்ஸ் இருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க, அப்ளைன்ஸ் கூட கூட உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான ஒரு ஒரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு காம்போ மாதிரி. ஏன்னா அப்ளைன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்க இருக்க நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பட் பாருங்க, நிறைய பேருக்கு இந்த அப்ளைன்ஸ் நிறைய, நான் இவங்க கீழே எல்லாம் இருக்கிறேன்னா அந்த மனநிலை இருக்கு. பட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்ளைன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நிறைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஓகேவா? பட் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ சில குழந்தைகளுக்கு அப்பா இருக்காது சின்ன வயசுல. அந்த குழந்தைகிட்ட கேட்டாதான் அப்பாவுடைய அருமை என்னன்னு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த அப்ளைன்ஸ் அப்படிங்கிறது. 4 அப்ளைன்ஸ் இருக்கிறாங்க, 5 அப்ளைன்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான சப்போர்ட் நமக்கு தருவாங்க. அந்த சப்போர்ட்டை வாங்கி நம்ம வேகமா வளர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டு போயிடும். நாங்க அப்படிதான் வளர்ந்தோம், நான் அப்படிதான் வளர்ந்தேன். ஏன்னா எல்லா விதமான நபர் எல்லா நம்ம அப்படி எனக்கு அப்ளைன்ஸ் எல்லாம் சூப்பர் 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 ஜெம் அப்ளைன்ஸ். இப்போ பவர் சார் எடுத்துக்கிட்டா அவர்கிட்ட ஒரு விதமான குவாலிட்டி, சூப்பர் சூப்பர் சூப்பீரியர் குவாலிட்டி இருக்கு. சுதா சார் எடுத்துக்கிட்டா வேற மாதிரியான குவாலிட்டிஸ். ஃபரூக் சார் எடுத்துக்கிட்டா வேற அற்புதமான குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கு. லீடர்ஷிப்பை பற்றி வேற விதமான டைமென்ஷன்ல அவர் பேசுவார். ராஜன் சார் எடுத்துக்கிட்டா அது ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேவா? சித்தா சார் எடுத்துக்கிட்டா அது வேற மாதிரி. அப்போ பாருங்க, அப்ளைன்ஸ் எல்லாமே அற்புதமான இதெல்லாம் எனக்கு எனக்கு நான் ஸ்ட்ரென்தா பாக்குறேன். எனக்கு அப்ளைன்ஸ் இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவ்வளவு எனக்கு பலம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அப்ளைனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அப்ளைனுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விதமான திறமைகள், விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா திரும்ப சொல்லேன், நான் நான் சொல்லும் வார்த்தை, என் அப்ளைன்ஸ் எனக்காக பிறந்திருக்காங்க, என்னுடைய வெற்றிக்காக பிறந்திருக்கிறாங்க. நான் பிறந்தது ரெண்டாவது விஷயம், என்னுடைய சக்சஸை கொடுக்கறதுக்காக அவங்க எல்லாம் பிறந்திருக்காங்க. ஓகேவா? நோ அட்வைஸ், ஒன்லி ஐடியா. உங்க டவுன்லைன்ஸ் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கள அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யாரும் அட்வைஸை கேட்கிற மனநிலையில இல்லை. இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது என்ன? அட்வைஸ் பண்றது.
ரொம்ப சூப்பரா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஐடியா கொடுக்கலாம். சார் இதை பண்ணுங்க சார், இது என்னுடைய சஜஷன், இதை பண்ணா நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, பட் இதை சொல்லி கொடுக்கும்போது அவங்க இந்த வியாபாரத்துல மிகப்பெரிய அளவுல வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் நம்மள்ட்ட ஒட்டாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான அட்வைஸ். அட்வைஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்மளோட ஒற்ற ஒரு விஷயம் போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, அவர்கிட்ட போயாச்சுன்னா அவர் ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். பட் என்ன அவங்களுக்கு தேவையோ அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அற்புதமா வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஐடியா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தயவு செய்து யாருக்கும் அட்வைஸ் வேணா. நிறைய பேர் மீட்டிங் வராம இருக்கிறதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, ஓவர் அட்வைஸ் பண்றதுனால வராம இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த மீட்டிங்லயும் நம்ம அட்வைஸ் பண்ணாம இந்தந்த விஷயங்கள் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில ஐடியா கொடுத்தாலே அவங்க இந்த வியாபாரத்துல மிக மிக வேகமா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? டவுன்லைன் அப்படின்னா, டவுன்லைனுக்கு நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட லீடர்ஷிப், அவங்களுடைய பவர் என்ன, அவங்களுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம், அவங்களுக்கு நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்குறோம், ஏன்னா அதுதான் அவங்கள மேல 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 வளர்த்து கொண்டு போகுது. ஏன்னா ஒரு டீமை பில்டு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு டீமை பில்டு பண்றதுங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், ஒரு அழகான விஷயம். பட் அங்க நம்ம அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத கவனமா பார்த்து அவங்க மேல கொண்டு வர்றதுக்கான சர்வீஸ் முழுக்க முழுக்க பொறுப்பு நம்ம தான், நம்முடைய டீமுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வியாபாரத்துல மிக ஒரு உன்னதமான விஷயத்த நான் பேசிட்டு இருக்கிறேன். முழுக்க முழுக்க என்னோட அணிக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, வேற யாருமே கிடையாது. முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான், ரெண்டாவது அப்ளைன்ஸ், அதுக்கு மேல அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கிறோமா, அதுக்கான சர்வீஸ் கொடுக்குறோமா, அதுக்கான எனர்ஜி கொடுக்குறோமா, அதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் கொடுத்துட்டு இருக்கிறோமா, என் குழந்தைக்கு நான் என்னென்ன கொடுப்பனோ அதெல்லாம் என்னுடைய டீமுக்கு நான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஓகேவா? அப்போதான் என்னுடைய குழந்தை எப்படி வளருமோ அதை மாதிரி தான் என்னுடைய வியாபாரம் வளரும். ஓகே, நம்ம லீடர்ஸ் பார்த்து 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 ஒரு குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை மாதிரி பார்த்து பார்த்து கொடுத்து கொடுத்து இந்த வியாபாரத்தை வளர்த்து கொண்டு போறாங்க. ஓகேவா? அது அதே மாதிரியான ஒரு உணர்வு. இல்லைன்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த வியாபாரத்தை அப்படிதான் பார்க்கணும். நான் அப்படிதான் என்னுடைய டீமை பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லீடரும் அவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா, நீங்க பாருங்க, உங்க கீழே வரக்கூடிய எல்லாருமே அதை மாதிரி பார்த்துட்டாங்கன்னா நம்முடைய வியாபாரம் வளர்றது இதை விட ஈஸியா வளரும், சூப்பரா வளர்ந்துரும். ஏன்னா இந்த வியாபாரத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமான, பொறுப்புகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லீட் யுவர் டீம், ஃபாலோ யுவர் அப்ளை. நீங்க உங்களுடைய டீமை நீங்க தான் லீட் பண்ணணும், அது சந்தேகமே கிடையாது. இந்த உங்களுடைய டீமை லீட் பண்றது யாரு? நீங்க தான். என்னுடைய அணியை வழிநடத்தி போறது யாருன்னா தான். ஃபாலோ யுவர் அப்ளை. ஆனா ஃபாலோ பண்ண வேண்டியது அப்ளைன் தான் ஃபாலோ பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் கிராஸ் லைன்லயோ இல்ல வேற நெட்வொர்க்ல இருக்கக்கூடியவங்களையோ, அந்த நெட்வொர்க்ல அவர் இப்படி பண்றாரு, இந்த கம்பெனில இவர் இப்படி பண்றாரு, இந்த லீடர் அதை பண்றாரு, இது இது ஒரு வியாதி. இந்த வியாதிக்குள்ள போனாலே நம்ம வளர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. எஸ்பிபி மாதிரி பாடினவங்க நிறைய பேரை காணும், ரஜினிகாந்த் மாதிரி ஆக்ட் பண்ணவங்க நிறைய பேரை காணும். ஆனா ரஜினிகாந்த் நிக்கிறாரு. ஓகேவா? பட் நல்லா புரிஞ்சுக்கணும், லீட் யுவர் டீம். நாம டீமை நாம தான் லீட் பண்ணணும். ஃபாலோ பண்றது அப்ளைன், அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல வேற எங்கேயுமே பார்வை. குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கவனமா பண்ணணும். நான் என்னுடைய டீமை நான் தான் வழி நடத்தி போகணும். என்னுடைய டீமை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு என் கையில இருக்கு. ஓகே லீடர்ஸ், நிறைய விஷயங்கள் உங்களோட பேசியிருக்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடுத்த அடுத்த வாரம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் பாஷா சார் அண்ட் அசோக் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு டாபிக் ரொம்ப ஒரு அற்புதமான டாபிக். ஸோ கண்டிப்பா இந்த டாபிக் இன்னைக்கு நீங்க எடுத்து கொடுத்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு சார். ஸோ கண்டிப்பா இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய பார்ட் ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ வி ஹாவ் மெனி பார்ட்ஸ் அபவுட் திஸ் அப்லைன் டவுன்லைன் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பா நம்மளுடைய டீச்சிங் டிஜிட்டல்ல கண்டினியூவா இந்த பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5
அப்படின்னு சொல்ற 5 பார்ட்ஸ் வர மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரைனிங்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது இந்த பிசினஸ் இன்னும் ஹெல்த்தியாகவும் இன்னும் அக்யூரேட்டாகவும் இன்னும் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டாகவும் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் யூ அகைன் மிஸ்டர் டபுள் கிரவுன் டைரக்டர் சதீஷ் குமார் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.